நேற்று ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட பேசும்போது யதார்த்தமா கேட்டாரு, 40,000 ஓட்டுக்கு மேல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், வாங்குற ஓட்டா ஜெயிக்கிற ஓட்டான்னு கேட்டேன். அதிமுக வாங்குற ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கினா அதிசயங்கன்னு நான் சொன்னேன். இது இருக்கிற கள நிலவரம் யதார்த்தம். நீ வேணா இத வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அங்க நீங்க எல்லாரும் இருப்பீங்க, நானும் இருப்பேன்ல, அங்க இருந்து பாருங்க. அதிமுக எவ்வளவு 40,000 கிராஸ் பண்ணுச்சான்னு பாருங்க. 2 வித்தியாசம் இருக்கு. வாங்குற ஓட்டுக்கும் வாக்கு வித்தியாசத்துக்கான வித்தியாசம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு கேட்டது வாக்கு வித்தியாசம் சொன்னாங்கன்னாரு, நான் வாங்குற ஓட்ட சொன்னேன். அவங்க அவருக்குள்ளதான் வாங்குவாங்கிற கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு கள நிலவரம் அப்படிதான் இருக்கு, நீங்க பாருங்க. நாங்க ஒரு பகுதியோட செயலர் கூட்டம் தான் போட்டோம், நீங்க பாத்தீங்க. இது தொகுதி செயலர் கூட்டம் இல்ல, பகுதியோட செயலர் கூட்டம் தான். 9 வார்டு தான் இருக்கு, 45 பூத்து தான் இருக்கு. 5,000 பேருக்கு மேல இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பகுதி தான். எங்களுக்கு இது மாதிரி 8 கூட்டம் இருக்கு. கலந்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, மக்கள் தயாரா இருக்காங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு ஆர்ப்பரிச்சு தேர்தல் களத்துல பணியாற்றுறாங்க. இரண்டாவது முறையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்பு தலைவர் தான் ஆட்சிக்கு சேர்ப்பாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுல கரூர்ல 4 தொகுதியிலும் உதயசூரியன் மகத்தான வெற்றி பெறும்.